ரதி, திமுக செயற்குழு கூட்டத்தில் 9 மிக முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. திமுகவின் வரலாற்றில் முதன்முறையாக மாவட்ட செயலாளர்களுக்கு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 வயது. 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இனி மாவட்ட செயலாளர்களாக நீடிக்க முடியாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல கிளை செயலாளருக்கு வயது 45, ஒன்றிய செயலாளருக்கு வயது 60. ஒட்டுமொத்தமாக திமுக மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 78 இருந்து 110 உயர்த்தப்பட்டிருக்கிறது. திமுகவுக்கு புத்துயிர் ஊட்டும் வகையில் இந்த புதிய மாற்றங்கள் இப்போது திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. திமுகவின் வரலாற்றிலேயே முதன்முறையாக மாவட்ட செயலாளர்களுக்கான வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களுக்கு 70 வயதுதான், அதற்கு மேல் அவர் மாவட்ட செயலாளராக நீடிக்க முடியாது என்றும் 2 முறை மாவட்ட செயலாளர்களாக இருக்கலாம் என்றும், கிளை செயலாளருக்கான வயது வரம்பு 45 மட்டுமே என்றும், ஒன்றிய செயலாளர்களுக்கு வயது 60 வயதுக்கு மேல் ஒன்றிய செயலாளராக நீடிக்க முடியாது என்றும் திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்பட்ட 9 தீர்மானங்களில் மிக முக்கியமான தீர்மானமாக திமுகவின் மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 78 இருந்து 110 உயர்த்தப்பட்டிருக்கிறது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70, மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 110. திமுகவில் மாநகர, நகர, பேரூர் வட்ட செயலாளர்களுக்கு அதிகபட்ச வயது வரம்பு 50 நியமிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் முதன்முறையாக ஒவ்வொரு பதவிகளுக்கும் இப்போது வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதன் போல கிளை கழக செயலாளர்களுக்கு 45 வயது, ஒன்றிய செயலாளர்களுக்கு 60 வயது. இதே போல பேரூர் மாநகர வட்ட செயலாளர்களுக்கு 50 வயதுதான் இனி வயது வரம்பு. 50 வயதுக்கு மேல் அவர்கள் அந்த பதவியில் இருக்க முடியாது என திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக மாவட்ட செயலாளர்களின் அதிகபட்ச வயது 70 வயது என்பதால் இப்போது உள்ள அந்த கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரின் பதவிகள் பறிக்கப்படக்கூடும். புதிய மாவட்ட செயலாளர்கள் விரைவில் திமுகவின் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 45 வயது வரை கிளை செயலாளர், 50 வயது வரை ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் மாநகர, மாவட்ட, வட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் அந்த 50 வயதுக்குள் இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய செயலாளர்கள் 60 வயது, மாவட்ட செயலாளர்கள் 70 வயது. 70 வயதுக்கு பிறகு திமுகவில் எந்த பதவியும் இல்லை, அதாவது கட்சி நிர்வாக பதவிகள் இல்லை, மாவட்ட நிர்வாக பதவிகள் இல்லை என்பது திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சூழலுக்கு ஏற்ப மாநகராட்சிகளில் வட்ட கழகங்களை வலிமைப்படுத்த கிளை கழகங்கள் உருவாக்கப்படும் என்ற புதிய முன்னெடுப்பும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. அமைப்பு ரீதியாக திமுகவை வலுப்படுத்துவதற்காக பல்வேறு மிக முக்கியமான முடிவுகள் திமுகவின் செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, கோவை, மதுரை, திருச்சியில் கிளை கழகம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநகராட்சிகளில் இதற்கு முன்பு வட்டக்கழகம் என்ற அளவில் தான் இருந்தது, இப்போது கிளை கழகம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என்ற மிக முக்கியமான அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுகவில் தலைவர், பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கு அந்த உள்கட்சி தேர்தலும் விரைவில் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்களின் எண்ணிக்கை 110 உயர்த்தப்பட்ட சூழ்நிலையில் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளர்கள் வாக்களித்துதான் திமுகவில் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படாதவரை அவர்களுக்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் என்றுதான் பதவி வழங்கப்படும். ஒருவர் மாவட்ட செயலாளர் என்றால் அந்த மாவட்டத்தில் உள்ள கிளைக்கழக மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதனால் திமுகவில் உட்கட்சி தேர்தலும் விரைவில் நடைபெறும். புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான உட்கட்சி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தலின் மூலமாகவே புதிய மாவட்ட செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் உள்ளிட்டோர் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும்